ஸோ இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு, the title of my sermon is whose image do you carry? நீங்கள் யாருடைய சாயலை பிரதிபலிக்கிறீர்கள்? So let's start with verse Genesis chapter 1, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம். Genesis chapter 1 verse 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் யாருடைய சாயலில் மனிதனை சிருஷ்டித்தார்? தேவன் அவருடைய சாயலில். We are created in God's image. So what is our first impression? We are made in God's image. நம்ம யாருடைய சாயல்ல இருக்கோம்? தேவனுடைய சாயல்ல இருக்கோம். So listen carefully. Let me picture you the original idea of God. தேவனுடைய நோக்கம், ஆதி காலத்துல இருந்தா அந்த நோக்கம், why he created all of this. God has a purpose. So ஆடம் என்ன செஞ்சிட்டாரு? தப்பி தவறி ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு அது பாவமா போச்சு. ஆப்பிள் பழத்தை சாப்பிடுறது பாவமா? So what was seen is the disobedience of Adam. ஆடம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. So in case ஆடம் வந்து தேவன் வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருந்தாருன்னா, ஆப்பிள் வேணாம்னு சொல்லிட்டு மேங்கோ சாப்பிட்டு இருந்தாருன்னா என்ன இருக்கும்? What will happen? We all will have walked in the close proximity with God. தேவனோடு எப்படி நடந்திருப்போம்? ஒரு சகோதரனை போல அப்படியாக நம்ம நடந்திருப்போம். So what happened? நடுவுல பாவம் வந்தனால நம்மளுக்குள்ளாக இருந்த அந்த தேவனுடைய சாயல் என்னாச்சு? நம்ம தேவனுடைய சாயலை இலக்கல. Don't misinterpret. We never lose the image of God. Image of God is in us, but the image has been distorted. Scholars say our image has been distorted. எப்படின்னா நம்ம சாயல் கலங்கப்பட்டிருக்கிறது. எதனால கலங்கப்பட்டிருக்கிறது? பாவம் மூலமாக, பாவத்தினால நம்ம சாயம் கலங்கப்பட்டிருக்கிறது. So now what happened? God வந்து அதுக்கு மருந்து கொடுத்தாரு இல்லையா? God has a remedy plan. Am I correct? So God sent his son Jesus to condemn the sin in our flesh. So now you see, original idea என்னது? தேவனுடைய original idea to walk in close proximity. அவரோட நெருங்கி நடப்பது, that is God's idea. So now பாவம் வந்து தடையா இருந்த பாவத்தை கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? அதை மரணத்துக்கு வச்சிட்டாரு. He has condemned the sin. So now we can walk in the close proximity, See, the original idea has been restored. What was in the beginning has now been restored. So now இப்ப இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நம்ம ரட்சிக்கப்பட்ட, நம்ம பல வருஷமா ரட்சிக்கப்பட்டோம். Why we cannot walk in that close proximity with God? Why each and every one of us, I'm not talking about 6 months, 6 months or 10 months, talking about 10 years, 15 years, 20 years of our Christianity, we declare that Jesus Christ is the Lord, but ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நமக்கு வளர்ச்சி இருக்கான்னு நம்மளே கேள்வி கேட்டா இட்ஸ் ஜீரோ. கொஞ்சம் கூட ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். Why we cannot walk in the close proximity? தேவனுடைய மிக அருகில், தேவனுடைய அந்த நெருக்கமான அந்த உறவோட நம்மளால ஏன் நடக்க முடியல? அதை குறித்து I'm going to explain. So my main verse, ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா அந்த வசனத்துல இந்த வார்த்தைகள் இருக்கிறது. என்ன வார்த்தைகள்? தேவன் எவரை முன்னறிந்தாரோ. That is the first part of Christianity, salvation. We are not saved. நம்ம ஏன் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? நம்மளுடைய பரிசுத்தத்தினால இல்ல, தேவனுடைய கிருபையின் மாத்திரம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். That's the first part. And then இது வந்து இப்ப காயின்ல ரெண்டு பாகம் இருக்குல்ல, அதே மாதிரி that's the first part. What's the second part? தொடர்ந்து படிங்க. அதுக்கப்புறம் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்துள்ளார். அப்படின்னா God has a destiny for us. தேவனுடைய நோக்கம் என்னது? நம்ம வாழ்க்கையில
இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்னு சொல்லிட்டு, டு பி கன்ஃபர்ம் டு த இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன். ஓகே, முதல்ல தேவனுடைய சாயல் நம்ம மத்தியில் இருந்துச்சு. ஓகே, நம்ம தேவனுடைய சாயலை சுமந்தோம். அண்ட் பாவம் வந்தது. God has restored our relationship. Okay, God has restored our relationship. அப்ப அந்த இமேஜ் வந்துருச்சு உடனே. நோ, அந்த ஹோலினஸ் நமக்குள்ள அந்த பரிசுத்தம் வரல. So what God is trying to tell, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்து போல வாழ்றதுக்கு நமக்குள்ள என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. பாவத்துக்கு தான் மருந்து கொடுத்துட்டார்ல. இப்போ நம்ம வாழ முடியுமா இல்லையா? We all can live like Jesus Christ. So don't let anybody deceive you. யாரையும் உங்களை ஏமாத்த சொல்லாதீங்க, ஏமாத்த வைக்காதீங்க. நமக்குள்ள பாவம் இருக்கு, பரிசுத்தம் வாழ முடியாது. The Bible clearly says we can be conformed to his image. அப்படின்னா மறு ரூபம் ஆக்கப்படுவது. Amen. So what is sin? நான் ஒரு லைட்டாக ஒரு illustration தரேன். பாவம்னா என்னது? Read the book of Romans. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். Book of Romans chapter 3 verse 23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஓகே, இருங்க. எல்லோரும் பாவம் செய்து என்ன ஆயிட்டோம்? தேவ மகிமை ஆகிவிட்டோம். We have lost the glory of God. So பாவம் என்னது? It's not merely like நீங்க கொலை செஞ்சா ஒரு பாவி. உலகம் தண்டனை கொடுக்கும். நீங்க கொலை செஞ்சா வேற தண்டனம், நீங்க காசு திருடினா வேற தண்டனம். பட் எல்லா பாவத்துக்கும் ஒரே ஒரு தண்டனை. என்ன தண்டனை? மரணம். The consequences of sin is only death. நம்ம எல்லாரும் எங்க போவோம்? பாதாளத்துக்கு போவோம். So what is sin actually? It's not only committing sin externally but committing sin inwardly. உங்க நோக்கம் இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலும், ஒரு நபர் ஒரு பெண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாலும், both are same sin in the eyes of God. Because in thought itself you have dishonor God. உங்க நோக்கத்துல, ஓகே, உங்க தாட்ஸ்ல தேவனை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? You have make the glory of God to lose. இப்போ ஒரு நபர் போறாரு. நம்ம நார்மலா மார்னிங் நிறைய டிராஃபிக் இருக்கும் மலேசியால. காடி ஒருத்த போது என்னடா எப்படி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம மனசுல என்னென்ன இருக்கோ அப்படியே ஏசிடுது. ஓகே, ஸோ திஸ் இந்த தாட்ஸ் பாருங்க, இந்த வார்த்தை நீங்க பேசுற வார்த்தை, இந்த தாட்ஸ், does it glorify God? No. So can you see the standard of holiness Jesus kept? That's why பழைய அதிகாரத்துல do not commit adultery, do not steal போட்டிருக்கு. Okay, but in the new testament புதிய அதிகாரத்துல Jesus என்ன சொன்னாரு? Do not be greedy. It's all inwardly. அதனால தான் the Pharisees, they cannot keep the Jesus commandments. They thought பழைய அதிகாரத்துல கம்பேர் பண்ணா Jesus commandments very hard. Why is very hard? But internally நான் பாவம் செய்யாம இருக்கணும். ஒரு பெண்ணை பார்த்தாலே நான் விபச்சாரம் செய்யறதுக்கு சமன்றாரு. It's very hard to keep such commandments, because நம்ம தாயின் கருவில் பிறக்கும் போதே பாவியாக பிறந்தோம். So how to live holiness? I'm not talking about externally, but inwardly how to live such holiness. The standard that Jesus kept. Okay, எப்படி இயேசு கிறிஸ்து போல வாழ்றதுன்னு சொல்லிட்டு சில குறிப்புகள். So my first point, seek God with all your heart. தேவனை முழு மனதோடு தேடுங்கள். Please read ஜெரமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஓகே, எப்படி தேடினா தேவனை கண்டுபிடிப்பீர்கள்? முழு இருதயத்தோடு. If you read throughout the Bible from Old Testament to the New Testament, the promise about seeking God is same. தேவனை முழு இதயத்தோடு தேடுங்கள், கண்டுபிடிப்பீர்கள். Come near to me, I will come near to you. Seek the kingdom of God, all the things will be given to you. Seek earnestly. ஓகே, எப்படி தேடணும்? தேவனை வாஞ்சியோடு நீங்க தேட வேண்டும். கடவுள் உங்களுக்கு பரிசுகளை கொடுப்பார். He will reward you. When you read Old Testament through the New Testament, the commandments regarding in seeking God is same. எப்படி நம்ம தேட கற்றுக்கொள்ளணும்? உங்கள் இருதயத்தோடு தேட கற்றுக்கொள்ளணும். அப்ப இருதயத்தோடு தேட கற்றுக்கொள்ளணும். அதோட ஆழமான அர்த்தம் என்னது? பைபிள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, do not seek materialistically. உலக ரீதியில் மாத்திரம் நீங்க தேடக்கூடாது. உலக ரீதினா எப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது நோய் குணமாகணும்னா அப்பதான் போய் பிதாவை பார்க்கறது. உங்களுக்கு ஏதாவது பேங்க்ல லோன் பாஸ் ஆகணும்னா அப்பதான் போய் பிதாவை பார்க்கறது. God is your provider.
பட் apart from that, அது மாத்திரமல்ல, அவர் உங்க யாரா இருக்கா, you have to have that love that he is your father. அவர் உங்க பிதாவா இருக்காரு. அந்த உறவு மாத்திரமே நீங்க தேட கற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட அண்ணாடிக்கு 50 வெள்ளி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் வருமா வராதா? ரைட், எவ்ரிடே ஆஸ்கிங் யூ மணி. நீங்க என்ன கேட்பீங்க? எப்பயாவது என்னை தேடி வந்திருக்கியா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கியா, ஏதாவது வேணும்னு தான் வருது. உங்களுக்கே கடுப்பாயிரும். உலக ரீதியில் இருக்கிற நம்மளே கடுப்பாகும் போது அவரே எப்படி இருப்பாரு, டென்ஷன் ஆயிப்பாரு. நல்ல வேலை காட் ஸ்பிரிட்டா இருக்காரு. பிளஷ்ல இருந்தாலும் பிளட் பிரஷர் வந்திருக்கும் அவருக்கு. நம்ம so do not seek of a need. எதன் மாத்திரம் தேடணும்? அவர் உங்கள் பிதாவாக இருக்கிறார். தேவை இருக்குதோ இல்லையோ அவர் இடத்துல நீங்க தேடணும். That's the starting of your salvation. Seek him because he is your father. வசனம் என்ன சொல்றது? நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. The foundation of salvation is the relationship restored and that you become his children. Isn't it amazing to know? Yeah, நிறைய பேர் வந்து why during this pandemic I see a lot of Christians posting so many of worries. வேலை போச்சு, சாப்பாடு இல்ல, பிள்ளைங்களை பார்க்க முடியல, இதன் குறித்து இவ்வளவு கவலைகள். ஓகே, you see, யார் ரொம்ப கவலைப்படுவா? உலகத்தில் அனாதைகளா இருக்கிறவங்க. ஏன்னா நாளை குறித்து அவங்களுக்கு பாதுகாக்க யாரும் இல்லையா. I don't have a father, I don't have a mother to ask and call me நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு. அநேக கிறிஸ்துவங்க, it's very sad to say, அநேக கிறிஸ்துவங்க எப்படி போல இருக்கும்? அனாதைகளை போல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். We all living like orphans, not knowing that your father is watching over you. If you know that your father, உங்கள் தேவன் பிதா உங்களை அன்னாடிக்கும் கண்காணிக்கிறேன்னு தெரிஞ்சா, you will not have that worry. Because as every day you go to him, then only you know that he is nearer to you. That's why Bible வசனம் என்ன சொல்கிறது? Come near to me, I will come near to you. Okay, that's the first requirement to live holy life. What? Seek him with all your heart. Okay, seek him with all your heart, seek him daily. So my second குறிப்பு தண்ணி. Okay, second. Thank you. கேளுங்கள் தரப்படும். செகண்ட் குறிப்பு, be filled with Holy Spirit each day. ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் ஆவியானவர் மூலமாக நிரம்பி இருக்க வேண்டும். ஓகே, அதை குறித்து நான் ஆழமா போறேன். ஜான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஓகே, வெயிட். ஓகே, நீங்கள் என் இடத்தில் அன்பாயிருந்தால் கற்பனைகளை மீன்ஸ் commandments. ஓகே, அதாவது நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன், தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். அப்படி தேடும்போது உங்களுக்கு என்ன உருவாகும்? தேவனோட ஒரு அன்பு உருவாகும் போது உங்களுக்குள்ள என்ன வாஞ்சி உருவாகும்? அவர் சொல்றபடி, என் பிதா சொல்றபடி நான் நடக்கணும்னு சொல்லிட்டு வாஞ்சி உருவாகும். கரெக்டணும்? ஸோ இப்போ ஜீசஸ் சொல்றாரு, ஓகே, now you love me, என்னை வந்து நீங்க நேசிக்கிறீங்க, you want to do what I do, நான் என்ன செய்யணுமோ நீங்க செய்ய வாஞ்சிக்கிறீங்க, சரி. and then continue, தொடர்ந்து வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஓகே, என்ன சொல்றாரு? நீங்க இப்ப என்ன மாதிரி வாழ ஆசைப்படுறீங்க, வெரி குட். நான் என்ன செய்வேன்? என் பிதாவினிடம் யாரு கேட்ப? பரிசுத்த ஆவியானவரை கேட்ப. I will ask Holy Spirit. Why is name Holy Spirit? To help you live a holy life. That's why he is called Holy Spirit, the Spirit of Truth. So இப்பொழுது நீங்க தேவனை நேசிக்கிறீங்க, எனக்கு பரிசுத்தமா வாழ ஆசை இருக்கு, ஆனா நம்ம சரீரம் ரீதியா நம்ம பரிசுத்தமா வாழ முடியுமா? Can we use our own strength? நம்ம சுய பலத்தால் சுய வல்லமையால் முடியுமா? முடியாது. So God knows now you need who? You need a helper. See, God knows everything. He knows what you need at the right time. Correct? So அவர் என்ன சொல்றாரு? இப்பொழுது நான் உங்களுக்கு யாரை கொடுப்பேன்? பரிசுத்தவரை கொடுப்பேன். அவர் என்ன செய்வார்? நான் சொல்லும் கட்டளைகளின்படி இந்த உலகத்தில் நான் எப்படி நடந்தனோ அப்படியாக வாழ எனக்கு நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்வார். Okay, that's the function of Holy Spirit. So when you go through the Bible, Jesus வந்து Holy Spirit எதுக்கு ஒப்பிடுகிறார்? தண்ணீரை போல.
Okay, Jesus illustrates Holy Spirit as water. தண்ணி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்க செய்யும். Correct? Water cleanses you. So there are 3 stages. Okay, there are 3 stages. Please read John chapter 3, 5 to 7. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். Okay, Jesus என்ன சொல்றாரு? நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். That's the beginning of salvation. உங்க ரட்சிப்புடைய ஆரம்பம் என்னது? நீங்க மறுபடியும் பிறப்பீங்க. So இது எப்படி ஒப்பிடலாம்? Go to the book of Psalms. சங்கீதம் 116வது வசனம் 13. ஜீசஸ் வந்து இது எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? இந்த திருப்பி பறக்கிறீங்க தெரியுமா? ரீபார்ன் சொல்றது வந்து எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? சால்ம்ஸ் சங்கீதம் 116வது வசனம் 116வது அதிகாரம் 13வது வசனம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஓகே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. ஓகே, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? I will leave my cup of salvation. கப் சொல்லும்போது எதை குறிக்குது? உங்க உள்ளத்தை குறிக்குது. ஓகே, it resembles your heart. When you leave this cup of salvation, உங்க இதயத்தை நீங்க கர்த்தருக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்? God will fill that with Holy Spirit. It means he fill that with water. கப்ல என்ன இருக்கும்? ஓகே, வாட்டர் இருக்கும். கரெக்ட்? பட் அந்த வாட்டர், அந்த ஜான் சாப்டர் 3 முதல்ல படிச்சீங்க தெரியுமா? the reborn எதை குறிக்குது? Holy Spirit as you receiving in the cup. தண்ணியில இருக்கும் அந்த கோலை தெரியுமா? கோலையில இருக்கும் வந்து அந்த தண்ணி ஊற்றுவீங்க. எப்படி இருக்கும்? இவ்வளவு கொஞ்சோண்டு தான் இருக்கும். கரெக்ட்? எவ்வளவு நேரத்துக்கு தாகம் தீக்கும்? few hours. இதெல்லாம் எங்க நடக்கும்? எப்படி ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்வீங்க? இந்த ரிவைவல் மீட்டிங். ஓகே, இந்த மிரக்கிள்ஸ்லாம் நடக்கும் தெரியுமா? எல்லாம் பொட்டுன்னு விடுவாங்க. இந்த மாதிரியான மீட்டிங்ஸ்ல வந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்வீங்க. எப்படி உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஓகே, so that's the Holy Spirit in cup. Okay, the water in the cup. எப்படி? ரிஃப்ரெஷிங் மூமெண்ட். born again. so ஒரு வாரத்துக்கு நல்லா கர்த்தரை தெரியுங்க, அப்புறம் மறுவாரம் அப்படியே மங்கி போயிடும். மறுபுறம் ஒரு வாரம் அப்படியே 10 வருஷம் 15 வருஷம் ஓடிடும். அப்புறம் கேட்டா கர்த்தர் என்னை ரட்சிக்கல அது இதுன்னு சொல்லி அப்புறம் மேல பள்ளிய போறது. ஓகே, so இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். these are the baby Christians. Okay, these are the baby Christians. So let's go to the second stage. John chapter 4. John 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். Okay, Jesus என்ன சொல்றாரு? நான் கொடுக்கும் தண்ணீர் ஒருபோதும் உங்களுக்குள் தாகம் உண்டாகாது. So இங்க இருக்கிற தண்ணீர் எதை குறித்து பேசுறாரு? When you read the chapter 4, 4வது அதிகாரத்தை முழுமையா வாசிச்சீங்கன்னா கிணற்றில் இருக்கும் தண்ணியை குறித்து பேசுறாரு. So கிணற்றுல தண்ணி எடுக்க வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? Yes, when you take the water will come. அந்த தண்ணி எதுக்கு உபயோகமாகும்? வீட்டில் இருக்கும் எல்லா தேவைகளும் சந்திக்க உபயோகப்படுத்த முடியாதா? You can use to meet all your needs. Am I correct? So நம்ம ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? As the water in the well. எடுக்க உங்களுக்குள்ள வந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படியாக வந்து கொண்டு இருந்தா என்ன ஆகும்? தாகம் சொல்றாருல ஜீசஸ் அங்க சொல்றாரு, ஒருபோதும் தாகம் எடுக்காது. தாகம் எடுக்காதுன்னா என்னது? That தாகம் means your desires. நம்ம ஏன் பாவம் செய்றோம்? Because of our desires, correct? So அந்த தாகம் நமக்குள்ள இருக்கும் அந்த ஆசைகள் சந்திக்கப்படும். So அந்த ஆசைகளை மேற்கொண்டு இனி நம்ம ஆவியில வாழ முடியும். That's why from cup as a baby Christian now become a Christian who walks daily in Holy Spirit. So இப்படியாக கிணறு போல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். So கிணறுல வந்து தண்ணி as flows வந்து இருக்கிறதுக்கு அந்த கிணறு என்ன ஆகும்? ஆறு போல அப்படியே it will flow, right? It will flow at all parts. ஆறு போல பெற்றுக்கொள்றது தான் வந்து the third stage. Jesus says this is the final stage. எப்படி? You will give life to other people. நீங்க மற்றவர்களுக்கு ஜீவனாக இருப்பீங்க. As how Jesus has become blessing to this world, அதே போல இங்க தான் வந்து we will bear the fruits of the spirit. நம்ம வந்து ஆவியின் கனிகளை இங்க தான் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி
I don't want to talk about this, but I want to talk about the second stage, first and second stage, not also in the about the salvation. ரட்சிப்பு குறித்து இல்ல, but the walk with Holy Spirit daily. அன்றாடம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆவியானவரை கிணறு போல பெற்றுக்கொள்ளணும். But I think a lot of Christians நம்ம வந்து 15-20 years அன்னாடிக்கும் சர்ச்சுக்கு வரோம், பட் ஆவியானவரை அது போல பெற்றுக்கொள்ள. எப்படி பெற்றுக்கொள்றோம்? வாரம் அந்த கப்ல ஏதாவது ஒரு மீட்டிங் அப்படிதான் பெற்றுக்கொள்றோம். அன்றாடிக்கும் ஆவியானவர் நம்மளை கிணறு போல நிரப்ப முடியல. The Holy Spirit, he has the desire. கர்த்தருக்கு அந்த வாஞ்சி இருக்குது. நம்ம எப்படி நிரப்பணும்? அந்த கிணறு போல நிரப்பணும்னு சொல்லி வாஞ்சி இருக்கிறது. ஆனா நமக்குள்ள என்ன இருக்க மாட்டேங்கிறது? அந்த வாஞ்சி இருக்க மாட்டேங்கிறது. So இப்போ வந்து God says, God has given us Holy Spirit, and then நம்ம கிணறு போல ஆவியானவர் பெற்றுக்கொண்டோம். கரெக்ட்? Now how to apply that? அது வந்து எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்துது? Let's go deeper. How to walk in the Holy Spirit each day. நடந்தா என்ன ஆகும் சொல்லி வசனம் என்ன சொல்கிறது? Go for book of Ephesians chapter 4. Ephesians தமிழ் என்ன? Ephesians 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். உள்ளத்தில் நீங்க எதை பெறுவீங்க? புதிதான ஆவி. It means in English it states as this: made new in attitude of your minds. அன்றாடம் ஆவியானவரை பெறும்போது உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? நீங்கள் அன்றாடம் எப்படி என்ன ஆவீங்க? You will be made new. Okay? You will be made new. இன்னொரு சாப்டர் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஓகே, என்ன சொல்ற ஆவியானவரங்க? மனம் புதிதாக படும்படியாலே. So as you receive Holy Spirit each day, what will happen? You will have renewal of your mind. Okay, so now let's go more deeper. How to renew your mind? உங்க மனசை வந்து எப்படி நீங்க புதுமையாக்கணும்? Holy Spirit பெற்றுக்கொண்டீங்க. Okay, now you have that what blessing? Okay, have that advantage of getting the renewal of your mind. But how to do that? Okay, let's go for the book of Hebrews chapter 8 verse 10. எபிரியர் 8வது அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அந்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? பிரமாணங்களே. யாருடைய பிரமாணங்கள்? தேவனுடைய பிரமாணங்களே. அப்படின்னா God's commandments. தேவனுடைய பிரமாணம் எதுவா இருக்கு? தேவ வசனமா இருக்கு. எங்க வைப்பாரு? உங்க மனதிலே வைத்து உள்ளத்திலே எழுதுவாரு. Okay, where you can get this at Old Testament? மோசஸ் வந்து சீனாய் மலையிலிருந்து இறங்கும்போது 2 tablets இறங்கினாரு. Correct? One describes the mind, another one describes the heart. That's the picture in the New Testament. One, ஆவியானவர் எங்க எழுதுவாரு? உங்க மைண்ட்ல எழுதுவாரு, and then he will fill it with your heart. So what he was trying to tell, the word of God, தேவனுடைய வசனம் இருக்குல்ல, தேவனுடைய வசனம், it will renew your mind. That's why வசனம் என்ன சொல்கிறது? இரவும் பகலும் என்ன செய்யணும்? நீங்க தேவ வசனத்தை தியானிக்கணும். Okay, most of us, அநேக கிறிஸ்தவர்கள் இதுக்கு நம்ம என்ன கொடுக்க மாட்டோம்? பாரம் கொடுக்க மாட்டோம். Okay, நம்ம என்ன செய்யறோம்? வெளியே ஊழியம் செய்யறோம், நல்ல மினிஸ்ட்ரி செய்யறோம் சர்ச்சில். பட் இதெல்லாம் ரெண்டாவதா வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? It's your fellowship with the Lord. It's your relationship with the Lord. How you daily walk in spirit. Okay, தேவனுக்கு நீங்க எந்த ஒரு பாவம் செய்யாம தேவன் நீங்க அன்னைக்கு என்ன பண்ணணும்? glorify பண்ணணும். That's why Holy Spirit says first you receive me. அதுதான் முதல்ல நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, let me renew your mind. நான் வந்து உங்க மனதை புதுமையாக்குவேன். எப்படி உங்க மனதை புதுமையாக்குவேன்? தேவனுடைய வசனத்தால் உங்க மனதை நான் புதுமையாக்குவேன். So now let's go more deeper. நான் வந்து ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன்.
இப்போ எனக்கு இந்த புக்கு தேவையா? ஏற்கனவே பரீட்சையில் நான் ஃபெயிலு, இதை வேற நான் படிக்கணுமா? இது தொட்ட ஒரு சாப்டர் இந்த பிகினிங் சொன்னாலே எனக்கு தூக்கம் வந்துடுது, இதை வேற நான் வாசிக்கணுமா? ஓகே, அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கலாம். நான் தான் ஆவியாரை பெற்றுக்கொண்டேன். அவர் வந்து ஒரு பவர் கொடுத்து பாஸ்டர் எஃபீசியன்ஸ் சாப்டர் 5 சொன்னா நான் சக்கு சக்கு வாயில இருந்து சொல்றது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது. இதுதான் பேராசை. ஸோ வாய் எதுக்கு வந்து தேவன் வார்த்தைக்கு வந்து நம்ம பாரம் கொடுக்கணும்? எதுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் why every Christians must learn the word of God? Go for chapter Romans, book of Romans, ரோமர் 7வது அதிகாரம் 23வது வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருங்க. பால் பாருங்க, அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு, என் மனதின் பிரமாணத்துக்கு போராடுகிற. இந்த மனதின் பிரமாணம் என்னது? நான் முதல்ல சொன்னல, the book of Hebrews, the law of mind. அதுவும் அவர் சரீரத்தில் இருக்கிற வேற பிரமாணம் என்ன சொல்றாரு? law of sin. எனக்குள்ள இச்சைத்தனம் இருக்கு, எனக்குள்ள இந்த மனிதன் ஒன்றும் இருக்கான், பழைய மனிதன் இன்னும் இருக்கான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இந்த பக்கம் ஆவியானவர் இருக்காரு, இன்னும் எனக்குள்ள பழைய மனிதன் இருக்கான். 15 வருஷமா 20 வருஷமா இச்சைத்தனத்தில் வளர்ந்த, 20 வருஷமா கோபத்தில் வளர்ந்த, 20 வருஷமா இது வேணும் சொல்லி வளர்ந்த இந்த மனிதன் என்ன இருக்கான்? நான் போராடுகிறேன் என்று யார் சொல்றா? பவுல் சொல்றான். Right? He is a great servant of God. பழைய அதிசயங்கள், பழைய அற்புதங்கள், நிறைய இடத்துக்கு போய் அற்புதங்கள் பவுல் செய்திருக்காரு. இருந்தாலும் look at his humbleness. பவுல் என்ன சொல்றான்? நான் இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன் என்றார். Right? So we must realize every Christian don't have this enlightenment. What enlightenment? That there is battle within. Unless you win your battle within, you cannot win your battle externally. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆவிக்குரிய இந்த போராட்டத்தை நீங்க முதல்ல ஜெயிக்க கற்றுக்கணும். So how to win? அன்றாடிக்கு இந்த போராட்டத்தில் எப்படி ஜெயம் பெற்று நான் வாழ்வது? So let's read the book of Ephesians. Ephesians 6வது அதிகாரம் 17வது வசனம். ரட்சணை என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனம் எதா இருக்கு? ஆவியின் பட்டயமா இருக்கு. இப்ப நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்க, ஆவியானவர் யுத்தம் கொள்றாரு, அவர் உங்களுடைய வீரனா இருக்காரு. வீரனுக்கு ஒரு வெப்பன் தேவையா இல்லையா? When a warrior goes to a battle, he needs a weapon or else he is a fool. Most of Christians nowadays நம்மள எப்படி இருக்கோம்? ஃபூலா இருக்கோம். Okay, we know that there is battle. God has enlightened us. He is telling us தேவ வசனம் எதா இருக்கு? ஆவியின் பட்டயமா இருக்கு. இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. That's why every day since 20-30 years you are losing the battle. ஒரு வெற்றி இல்லாம எப்படி நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க மாட்டோம்? That's why people cannot see the light of Jesus Christ inside of us, because we have never win the darkness of our old self. That's the reason. So நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும், தேவனை முழு மனதோடு நீங்க தேட கற்றுக்கொள்ளணும். அன்றாடிக்கும் ஆவியானவரோட நீங்க நிரப்ப கற்றுக்கணும். எப்படி கிணறு போல, எப்படி தண்ணியில் ஒரு கிணறு நிரம்போ அன்னாடிக்கு நீங்க எடுத்து ஊற்றணும். அன்னாடிக்கு நிரப்ப ஆவியானவர் கிணறு போல உங்கள் மத்தியில் வந்து செயல்படுவார். and then உங்கள் மனம் புதுமைப்படுத்தப்படும். how you will get the renewal of your mind? by the word of God. why the word of God important? தேவ வசனம் ஏன் முக்கியமா இருக்கு? உங்களுக்குள்ள யுத்தம் நடக்குது, ஆவியானவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். யுத்தம் செய்ய ஜெயிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? every warrior needs a weapon. the weapon is the word of God. it is your sword. without this you can never ever win your battle. Okay, your inner battle you can never ever win. even Jesus, இயேசு எப்படி வந்து சைத்தானை வந்து எதிர்த்தாரு? by the word of God. by the word of God he win the temptation against the Satan. so அன்றாடிக்கும் நம்ம வாழ்க்கையில் இப்ப battle இருக்கா இல்லையா? we should have an enlightenment. Christians should know we have battle. so now we have battle. ஒரு நாட்டுல போர் நடக்குதுன்னா ராஜா எப்படி இருப்பான்? ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். அதான் பவுல் சொல்வார், be careful how you live. be careful how you live. it means what is telling the enlightenment. நம்மளுக்கு அன்னாடிக்கு temptation வரும், நம்ம பாவத்தில் உழுவ எப்படி we are very vulnerable. பாவத்தில் உழுவ எல்லா அறிகுறியும் நமக்கு இருக்கு. so be careful how you walk. know that your spirit needs a sword. ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்க, அது மட்டும் இல்ல, தேவ வசனத்தை நீங்க தியானிக்க கற்றுக்கொள்ளணும். it's not reading.
இங்க ஸ்கூல்ல கொடுக்குற அசைன்மெண்ட் மாதிரி 5 சாப்டர் இப்படியாக போகக்கூடாது. யூ மஸ்ட் மெடிடேட். தேவவசனம் புரியலையா, இது என்ன சொல்ல, தேவன் இது எனக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லி அதை அறிந்து கொள்ளணும். Have your own devotion time every morning. இதெல்லாம் முக்கியம். as you இப்போ நாளைக்கு வந்து இதெல்லாம் நீங்க இந்த குறிப்பு படி செய்றீங்க, நாளைக்கு ஜெயம் வந்துருமா? வராது. why? because 15 வருஷம் உங்க கோபம், 15 வருஷம் இந்த பழைய மனசனை வளர்த்து விட்டு ஒரே நாள் ஆவியானவர் பெற்றுக்கொண்டு ஜெயம் வரணும், எப்படி? லாஜிக் இல்லை தானே? So every day as you battle within, one day you will see the victory in you. As you see the victory, ஜெயத்தை பார்த்து இப்போ ஜெயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ how you அந்த ஜெயத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது? how you win the race? விடாம ஓடணும் தானே? ஓகே, ஜெயத்தில் எப்படி விடாம ஓடுறது? ஓகே, my last point, the book of Hebrews chapter 12. Hebrews chapter 12 verse 1 till 2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நீங்க யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி. Okay, English it tells like this: fix your eyes. It's not looking, looking is different, fixing is different. பார்க்கிறது வேற, ஒரு ஆள் மேல வந்து நீங்க கண் ஃபிக்ஸ் பண்றது வந்து வேற. You fix, it means you don't move left, you don't move right. It means you do not focus on your worldly desires, you do not focus on your self desires. Okay, you focus on what the Spirit says, on what Jesus enlightens you. அப்படின்னா இறுதி வரைக்கும் நீங்க எப்படி ஜெயத்துல ஓடணும்? ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி ஓடினாரோ அவர் மேல நீங்க என்ன வைக்கணும்? உங்க கண்களை வைக்கணும். எப்படி அவர் மேல உங்க கண்களை வைக்கணும்? தேவ வசனம் மூலமாக தான். when you fall, the word of God will help you to stand back. இதுதான் உங்க என்ன இருக்கணும்? அஸ்திபாரமா இருக்கணும். the word of God shall be your foundation, because இந்த word of God என்ன இருக்கு? தேவ வசனத்துக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது. why many people they cannot win their certain addiction? குறிப்பிட்ட சில அடிமைத்தனத்தில் ஒன்றும் இருக்காங்க. ஏன்? பிகாஸ் வசனம் என்ன சொல்கிறது? நீங்க சத்தியத்தை பெற்றுக் கொண்டீங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஓகே, where there is spirit of God there is freedom. இன்னைக்கு உண்மையால அந்த விடுதலையோட வாழ்றோமா? freedom from what? freedom from the thing that brings you down. ஓகே, எதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? உங்களை எது எல்லாம் பாதாளத்துக்கு தள்ளுதோ அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். why? we do not know the secret. the word of God is your secret. it shall be your foundation. எல்லாருக்கும் புரியுதா? ஸோ இன்னைக்கு அநேகர் வந்து அனாதைகளை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அநேகர் வந்து வழி தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். know the secret. God says receive the Holy Spirit like how? like the well in water. எல்லா தாகத்தையும் தீர்ப்பீங்க. and then finally before you finish the race எப்படி இருப்பீங்க? ஆறு போல இருப்பீங்க. மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆறு எங்க ஆறு இருக்கும் அங்க பாருங்க, மரம் வந்து ரொம்ப செழிப்பா வளரும். ரைட், அந்த பழம் வந்து ரொம்ப செழிப்பா காய்க்கும். ஸோ இப்படியாக நீங்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஐ வாண்ட் டு டெல் ஒன் ஸ்டோரி ஃப்ரம் த புக் ஆஃப் லூக்கா. ஒரு கதை சொல்லி ஐ டெல் a simple story. The book of Luke chapter 20 verse 24 to 25. ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் இராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் இராயனுடையது எதை இராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஓகே, ஒரு நபர் வந்து அந்த கதையில வந்து ஒரு நபர் வந்து யூ வாண்ட் டு டெஸ்ட் ஜீசஸ். ஸோ என்ன சொல்றாரு? ஒரு காயினை காமிச்சு என்ன சொல்றாரு? அந்த காலத்துல வரி கட்டணுமான்னு கேட்கிறாரு. Then Jesus tell, show me a coin. Okay, வரி கட்டணும்னு சொல்றாரு. வரி எப்படி கட்டுவீங்க? காயின்ஸ் நோட்ஸ் மூலியமா. ஓகே, show me a coin. அந்த காயின்ல யாரோட படம் இருக்குன்னு கேட்டாரு. இட் மீன்ஸ் அந்த காயின்ல யாருடைய சாயல் இருக்கு? காயின்ல நமக்கு எல்லாம் இமேஜ் இருக்கும்ல, யாருடைய சாயல் இருக்கு? ஈரானுடைய சாயல், சீசஸ், the image of சீசஸ் இருக்கு. ஸோ ஜீசஸ் என்ன சொல்றாரு? அந்த காயின் ஈரானுடைய சாயல் இருக்கு. ஸோ அது ஈரானுக்கு சொந்தம்,
தேவனுக்கு எது சொந்தமோ அது நீங்கள் தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. So what does he mean? தேவனுக்கு எது சொந்தமா இருக்கு? So when you think தேவனுக்கு எது சொந்தமா இருக்கு, உங்கள் மீது யாருடைய சாயல் இருக்கு? நீங்கள் தேவனுக்கு சொந்தமா இருக்கீங்க. You belong to God. Okay, you especially, God has crafted you for his divine purpose. You all belong to God. Because how? What is the evidence? The first chapter of Genesis. You are made in image of God. நீங்க தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த ஒரு வசனமே போதும். You belong to God. You belong to God. Okay? Why many people nowadays are believers? I'm talking about believers. ரட்சிக்கப்பட்டவங்க. Why they are very insecure? ஒரு பாதுகாப்பு இல்லாம வாழ்றாங்க. ஏன் அநேக வருத்தம்? Because they do not know they belong to who. நீங்க யாரா இருக்கீங்க முக்கியம் இல்ல, நீங்க யாருடையவரா இருக்கீங்க தான் முக்கியம். Okay, I listened to Pastor Ravi Zacharias sister like that. It does not matter who you are. What it matters is whose you are. You belong to God, my dear brothers and sisters. Okay, some of our deep victories come from our daily basic habits. ஆழமான ஜெயம் எப்பொழுது வரும்? நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள். Okay, ரொம்ப நிறைய யுத்தங்களை நீங்க எப்படி ஜெயிக்கலாம்? உங்க முடகாலில் இருந்து ஜெயிக்கலாம். By kneeling towards God, you can win all the battles. Okay, you can win all the battles. So look, okay, finally tell you illustration. இந்த fingerprint இருக்குல்ல, உங்க fingerprint யாராவது மேட்ச் ஆகுமா? ஆகாது. மரித்தவர்களும் who has died, மரிக்க இருக்கிறவங்களும் who are going to die, உயிர் வாழ்பவர்களும் those who are living can never ever match your fingerprint. Out of billions of people, God has created you uniquely. You are loved by God. So let's live those who are loved by God. எப்படி வாழணும்? நேசிக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ்வார்கள்? ஓகே, பரிசுத்தத்தோடு தேவனை நோக்கி அவர்கள் யாரை நேசிக்கிறாங்களோ அவர்களைப் போல வாழ வேண்டும். Okay, you have to understand that. So I leave you with these two questions. நீங்க யாருடைய சாயலை சுமக்கிறீங்க? நீங்க யாரை பிரதிபலிக்கிறீங்க? யாருடைய சாயலை சுமக்கிறீங்க? நீங்க யாரை பிரதிபலிக்கிறீங்க? So first, தேவனை முழு மனதோடு தேடுங்க. ஆவியானவர் ஆறு போல பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியான கிணறு போல பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வசனத்தை உங்க உள்ளத்திலும் மனதிலும் நிரப்புங்கள். And then உங்க நோக்கம் யாரா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். Finally, one day you will be conformed to the image of his son. எப்படி அவர் போல நீங்க மறுரூபம் ஆக்கப்படுவீங்க. ஓகே, எல்லாம் ஜெபிப்போம்.